உங்கள் தோட்டத்தில் காய்கள் நிறைய காய்க்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரியான மஞ்சள் பூக்கள் இருக்கக்கூடிய செடிகளை நடவு பண்ணுங்க நடுவில். இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இந்த மஞ்சள் பூக்களில் நமக்கு தேனீக்கள் உட்காந்துட்ருக்கு பாருங்களேன். தேனீக்கள் நிறைய நடமாட்டம் இருக்குங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பாருங்களேன். ஏன் இந்த மஞ்சள் பூக்கள் தாங்க தேனீக்களை நிறைய ஈர்க்கும். தேனீக்களையும் வண்டுகளையும் நிறைய ஈர்க்கும். அதை ஈர்த்து மகரந்த சேர்க்கை பண்ணி நமக்கு காய்கறிகளை நிறைய கொடுக்கும். பாருங்கள், என் தோட்டத்தில் பாருங்கள், நிறைய மஞ்சள் பூக்கள் இருக்கிறதுனால, அதாவது பீக்கங்கொடியில் இருக்கக்கூடிய பூக்கள் இருக்கிறதுனால நிறைய காய்களுக்கு வருது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேனீக்களும் வண்டுகள் தாங்க. அதனால் மஞ்சள் பூக்கள் இருக்கக்கூடிய செடிகள் எது வேணால் நடலாம். நீங்கள் வெள்ளரி நடலாம். வெள்ளரிலே மஞ்சள் பூக்கள் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், வெள்ளரியில் மஞ்சள் பூக்கள் இருக்கும். அடுத்து நம்ம சாம்பார் வெள்ளரி, குண்டு வெள்ளரி அந்த மாதிரி நடலாம். அல்லது மஞ்சள் பூ இருக்கக்கூடிய மேரிகோல்டு, இந்த மாதிரி கூட துளக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க, அது இதெல்லாம் கூட நடவு பண்ணலாங்க. நடுவில் தோட்டத்துக்கு நடுவில் ஒவ்வொரு இடத்துல இதை வச்சு விட்டிங்க அப்படின்னா வண்டுகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தேனீக்களுடைய நடமாட்டம் நிறையா இருக்கும். காய்கறிகள் நிறைய வருங்க. அதுக்காக இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரியான செடிகளை வச்சு பயன்படுத்திக்கோங்க. நன்றிங்க.